உறவுகள் எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போ எங்கே சாமி கும்பிட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அரசன் ஃபைனான்ஸுக்கு கும்பிட போகிறோம். அதான் பழம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அரசன் ஃபைனான்ஸில் தான் கும்பிட்றோம். இது வந்து எங்கள் வீனஸ் அண்ணனோட அரசன் ஃபைனான்ஸு. அங்கே தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றோம். அங்கே வந்து அப்பா அம்மா வந்துட்டாங்க, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து எல்லாமே ரெடி பண்ணி, கடை வந்து சின்ன கடை, அதனால் நாங்கள் வெளியில் தான் சாமி கும்பிட்றோம். படப்பு வந்து வெளியில் தான் போட்டிருக்கோம். உள்ளே எல்லோரும் நிற்க முடியாது, அதனால் வெளியிலேயே நின்று கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கடலையெல்லாம் அம்மா தான் அவிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. நானும் அண்ணனும் காட்டேஜிலேருந்து போனதுனால பழம், பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். லட்சுமி வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்கள் அப்பாக்கிட்டேயும் ஃபைனான்ஸ்லேருந்து காசை வாங்கி வச்சு நாங்கள் சாமியை கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு காசை திருப்பி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு சாமியை கும்பிட்றோம். இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் நாங்கள் சாமி கும்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி காட்டேஜ்லேயே சாமியை கும்பிட்டுட்டு இருந்துருவோம். இப்போ தான் நாங்கள் ஃபைனான்ஸ்லேயும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அண்ணே எல்லாருமே என்ன செஞ்சிட்டோம், ஃபைனான்ஸுக்கும் வந்துட்டோம். அடுத்தது சுதா ஃபைனான்ஸு, அண்ணனுக்கு 2 ஃபைனான்ஸு, சுதா ஃபைனான்ஸு அடுத்து கும்பிட போகிறோம். பக்கத்துலேயும் தாலுப்பூவு, அது வந்து மாலையெல்லாம் தீர்ந்து போச்சு, அதனால் தாலுப்பூவை வாங்கி நாங்களே டெக்கரேஷன் பண்ணி சாமி கும்பிட்றோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா கடை சின்ன கடை தான், அதனால் வெளியிலேயே படப்பு போட்டு வெளியில் நின்று கும்பிட்றோம். அங்கே கும்பிடும்போது மாமா பாப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரு அங்கே வந்துட்டாங்க. அண்ணனுக்கு அரசன் ஃபைனான்ஸில் கும்பிடும்போது அவர் டிராஃபிக்கில் வர முடியலை, அப்போ லேட் ஆயிடுச்சு. அப்போ சுதா ஃபைனான்ஸ் கும்பிடும்போது சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாமி கும்பிட்டது இப்படி தான் சிம்பிளாகவே கும்பிட்டுட்டோம். ஏன்னா அடுத்தது நாங்கள் காட்டேஜுக்கும் போகணும். இப்போவே நாங்கள் 6 மணிக்கெல்லாம் இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்கோம். மாமாவுக்கு காலில் அடிபட்டுருக்கு, அதோட எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு சாமியை கும்பிட்டுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்கில் நாங்கள் என்ன செய்கிறோம், போதமேடு கோழிக்கோக்குக்கு போகிறோம். ஏன்னா அங்கே போய் விளக்கு போடணும், லைட்டு போடணும். அங்கே சர்வீஸுக்கு ஆள் இல்லை, அதனால் நான், அண்ணன், பாப்பா 3 பேருமே ஸ்கூட்டியில் தான். பயங்கர டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக்கில் தான் போகிறோம். அண்ணன் வந்து இவ்வளோ டிராஃபிக்லேயும் கட் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக போகணும், டிராஃபிக் நல்ல டிராஃபிக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப அவசரமாகவே போயிட்டுருக்கோம். நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு சந்தோஷமாக தான் போகிறோம்.